ஒரு வழியா ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அபிசோன். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு வழியா ஒரு ஷோவோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம புதுசா வந்த ஷோல நம்ம பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸும் கலந்துருக்காங்க. அது என்ன, அது எல்லாத்தையும் இந்த வீடியோ மொத்தமா பார்த்தலாம். அதுக்கு நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பக்கத்துல ஹைப்னு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா ஒரு ஷோவோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்ன ஷோன்னு பாத்தீங்கன்னா CWC7 குக் வித் கோமாளி சீசன் 7ஓட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்டார்ட் பண்றது யார் யார் உள்ள இருக்காங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரியே 4 ஜோடி நம்ம சொன்ன மாதிரியே உள்ள இருக்கு. அது என்ன ஜோடி நீங்க கேட்டீங்கன்னா, வினோத் அண்ட் பாக்கியா இவங்க இருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அரவிந்த் அண்ட் சங்கீதா இவங்களும் இருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 2 ஜோடியில 2 ஜோடி வந்து ஒருத்தர் உள்ள இருக்காங்க. அது பார்க்கும் போது எனக்கே கன்ஃபியூஷனா இருக்கு. இது இவங்களான்னு சொல்லி கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. அது யாருன்னு கேட்டீங்கன்னா பிரஜன் சாண்ட்ராவா இல்ல வந்து அமித் அண்ட் ஸ்ரீரஞ்சனி இவங்களா? இந்த 2 ஜோடியில யாரானவங்க தெரியல. இந்த போட்டோவே கொஞ்சம் பிளரா இருந்துச்சு. எனக்கு வந்த போட்டோ படி பார்த்தா அது கொஞ்சம் பிளரா தான் இருந்தது. ஆனா பாத்தீங்கன்னா இவங்க 2 ஜோடியில ஏதோ ஒரு ஜோடி தான் உள்ள இருக்காங்க. பாப்போம். ஏப்ரல் 4 டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம எந்த குக் வித் கோமாளியில் நடக்காதது இப்ப நடந்துட்டு இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, கண்டஸ்டன்ஸ் இவங்களே இப்ப ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. வேற உங்களுக்கே தெரியும், இப்ப ப்ரோமோ வந்து எல்லாருமே கண்டஸ்டன்ஸ் எல்லாம் ரிவீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆல்ரெடி 4 கண்டஸ்டன்ஸ் ரிவீல் பண்ணாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு கண்டஸ்டன்ஸோட ரிவீல் பண்ணாங்க. சோ இதே மாதிரி அவங்களே ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏப்ரல் 4 எல்லா கண்டஸ்டன்ஸ் ரிவீல் பண்ணிடுவாங்க. அப்ப தெரிஞ்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் சாண்ட்ராவா இல்ல வந்து பாத்தீங்கன்னா அமித் அண்ட் ஸ்ரீரஞ்சனியா இவங்க 2 பேத்துல ஏதோ ஒரு ஜோடி உள்ள இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரியே வெற்றி அண்ட் வெற்றி வைஃப் அவங்களும் இப்ப உள்ள இருக்காங்க. இந்த இது புதுசா ஏதோ பண்ண போறாங்க, அது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேருக்கு சில டவுட்னா வந்திருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது சீரியல் கப்புள்ஸா இல்ல வந்து ரியல் கப்புள்ஸா நிறைய பேர் டவுட் இருக்கு. இது வரைக்கும் கண்டஸ்டன்ட் லிஸ்டெல்லாம் பார்க்கும்போது ஃபுல்லாவே ரியல் கப்புள்ஸ் தான் உள்ள வந்துட்டு இருக்காங்க. சோ ஃபுல்லாவே ரியல் கப்புள்ஸ் தான் உள்ளே வர போறாங்கன்னு அதுன்ட்டு எல்லாமே சொல்லிட்டாங்க. ஏதோ ஒரு கப்புள்ஸ் இல்ல 2 கப்புள்ஸ் வந்து சீரியல் கப்புள்ஸ் எடுக்கலாம். மத்தபடி பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரியல் கப்புள்ஸ் தான் எடுத்திருக்காங்க. இதுல வந்து ரியல் கப்புள்ஸ் அப்படின்னு சொல்ற சீரியல் கப்புள்ஸ் யார் வர போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இவங்க மேல கொஞ்சம் டவுட் இருக்கு. அது யாருன்னு கேட்டீங்கன்னா சின்ன மருமகள். இவங்க இதுல இருந்து இவங்க வரதுக்கு அதிகப்படான வாய்ப்பு இருக்குன்னு வர சொல்லியிருக்காங்க. பாப்போம் அவங்க வராங்களா இல்லையான்ட்டு பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ இது வரைக்கும் வந்த நியூஸ் படி பார்த்தா இவங்க தான் உள்ள இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 4 ஜட்ஜஸும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆங்கர் 2 பேரும் வந்துட்டாங்க. எல்லாமே வந்து இப்ப ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஷூட்டிங் முடிய போதுன்னே சொல்லிட்டாங்க. ஏன்னா பாதி ஷூட்டிங் முடிச்சிட்டாங்க, இன்னும் பாதி ஷூட்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்நேரம் அது நான் இந்த வீடியோ நீங்க பாக்க ரைட்ல ஷூட்டிங் முடிஞ்சிருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் எடிட்டிங் இருக்கும். பார்ப்போம். ஏப்ரல் 4 வருது. அது மட்டும் இல்லாம இந்த ஷூட்டிங் எவ்வளவு பெருசா இழுக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா இழுத்துதான் ஆகணும். ஏன்னா எப்பயுமே குக் வித் கோமாளி இருந்தாலும் சரி, பிக் பாஸ் இருந்தாலும் சரி, எல்லா ஷோலையும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட் இந்த லான்ச் எபிசோட்ல மட்டும் செம்மையா இழுத்து வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு என்ட்ரி கொடுக்கறதா இருக்கட்டும். அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்த என்ட்ரி கொடுத்து அவங்களோட பிளாஷ்பேக்க போறதா இருக்கட்டும். இதே மாதிரி நிறைய நடக்கும். அவங்க ஸ்டோரிஸ் எல்லாமே அந்த இடத்துல போடுவாங்க. ஏன் நடக்கும். அது மட்டும் இல்லாம போன சீசன் அதுக்கும் போன சீசன் 2 சீசனா பாத்தீங்கன்னா கண்டஸ்டன்ஸோட ஸ்டோரிஸ் அண்ட் பிளாஷ்பேக் எல்லாமே கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா வர்றாங்க, பேசுறாங்க, கட் பண்றாங்க. ஏன்னா எடிட்டிங் போன சீசன் அடிச்சு சொல்றாங்க, எடிட்டிங்கும் மிஸ்டேக் நிறைய பண்ணியிருந்தாங்க. எடிட்டிங் மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கட் பண்றதுல ரொம்ப மிஸ்டேக் பண்ணி தான் வச்சிருந்தாங்க. ஏன்னா இங்க கட் பண்ணி இங்க பேசுறாங்கன்னா அதே ரீசன் அங்க எப்படி கட் பண்ணி என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா போன வாட்டி பாத்தீங்கன்னா கட்டிங்கும் கரெக்டா இல்ல, எடிட்டிங்கும் கரெக்டா இல்ல. சோ இந்த வாட்டி அதெல்லாம் சேஞ்ச் பண்ணி கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த சீசன் 4 வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த எடிட்டிங் பக்காவா கொண்டு போவாங்க. எடிட்டிங் இந்த சீன்ல இங்க போட்டது கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டா கட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா இந்த சீசன் கடைசி வந்த 2 சீசன்லயுமே கட்டிங்கும் சரி இந்த எடிட்டிங் சரி கொஞ்சம் ப்ராப்ளமா தான் இருந்தது. ஏன்னா பின்னாடி நடக்க போது சீனா முன்னாடியே தூக்கி போட்டு வச்சிருந்தாங்க. ஆனா அந்த சீன் வந்து பின்னாடி நடக்க போது ஃபினாலே எபிசோட் நடந்துச்சு அது. ஏன்னா ரன்னருங்கிறது வந்து அந்த டிராஃபி கொடுத்துருந்தாங்களே, அதை வின்னருக்கு முன்னாடியே அவங்க டெலிகாஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க. வின்னருக்கு அப்புறம் தான் ரன்னர் சொல்லியிருந்தாங்க. ஆனா வின்னருக்கு முன்னாடியே அந்த சீனை லைட்டாங்க பிச் பண்ணிட்டாங்க. அதனால அந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால இப்போ அதை எதனா ஃபுல்லா மாத்தி வந்து கொண்டு வருவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஷோ உங்களுக்கு கன்ஃபார்ம் இந்த சீசன் ஹிட் அடிச்சே ஆகணும். இல்லாட்டி இந்த ஷோவை மூடிட்டு போக வேண்டியதான். அந்த அளவுக்கு தான் இருக்கு. ஏன்னா கடைசி 2 சீசன் உங்களுக்கே தெரியும், அது எவ்வளவு கான்ட்ரவர்சி, எவ்வளவு ஃபைட், எவ்வளவு கேசஸ் எல்லாமே உழுந்துச்சு. இந்த வாட்டி இது எல்லாத்தையும் மாத்தணும்னு சொல்லிட்டு தான் எல்லாம் கண்டிப்பா ஹிட் அடிச்சே ஆகணும் தான் இப்போ வந்து எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஷோ கன்ஃபார்ம் ஹிட் அடிக்க அவங்க எவ்வளவு முயற்சி பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அப்ப அடுத்த சீசன்ல இருந்து குக் வித் கோமாளியா கொஞ்சம் வராம கூட போயிடலாம். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து குக் வித் கோமாளினா தமிழ்ல இது மட்டும் தான் இருந்துச்சு. சோ இது எல்லாமே விரும்பி பார்ப்பாங்க. ஆனா இப்ப காம்படிஷனுக்கு இன்னொரு ஷோ வந்திருக்குல்ல, டிசிடிசி வந்திருக்கு. அந்த டிசிடிசி இதோட நிறைய நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதை வந்து பாத்தீங்கன்னா அதனால இவங்க இது ஹிட் கொடுத்தாதான் ஆகணும். இல்லாட்டி இந்த ஷோ அவ்வளவுதான்
முடிச்சிருவாங்க ஷோவையே. இப்ப டிசிடிசி வந்து லான்ச் பண்ண 2 சீசனையுமே வேற லெவல்ல கொண்டு போயிட்டாங்க. இப்போ வந்து அவங்கள பீட் பண்ணணும்னா இவங்க வந்து நல்லா கொண்டு போகே ஆகணும். அந்த பிளான் இருக்கு இவங்கள்ட்ட. அதனால எல்லாத்தையும் யோசிச்சு பொறுமையா எல்லாத்தையும் இவங்க பண்ணுவாங்கன்ட்டு எல்லாமே நம்பலாம். சோ இப்போ இந்த ஜோடிஸ் தான் உள்ள இருக்காங்க. இது நான் பார்த்த வரைக்கும் எனக்கு வந்த இன்ஃபர்மேஷன் வரைக்கும் எனக்கு வந்த போட்டோ வரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்க சொன்னா உள்ள இருக்காங்க. வினோத் அண்ட் பாக்கியா அவங்க இருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அரவிந்த் அண்ட் சங்கீதா இவங்க இருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா வெற்றி ஒய்ஃப் அவங்க இருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா ப்ரோமோஸ் கூட வந்துருச்சு. அவங்க அந்த ஜோடிஸ்லாம் இருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு டவுட் தான் இன்னும் இருக்கு. பிரஜன் சந்திராவா இல்ல வந்து பாத்தீங்கன்னா அமித் ரஞ்சனியா இவங்க 2 ஜோடியில ஏதோ ஒரு ஜோடி பாப்போம் யார் வர போறான்ட்டு. இவங்க எனக்கு கெஸ் பண்ணி இவங்க 2 பேர்ல யாரு வந்தா நல்லா இருக்கும்னு நீங்க கேட்டீங்கன்னா எனக்கு வந்து அமித் அண்ட் ஸ்ரீரஞ்சனி இவங்க வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா இவங்களுக்கு வினோத் அண்ட் பாக்கியா இவங்களுக்கும் அமித் அண்ட் ஸ்ரீரஞ்சனிக்கும் இவங்களுக்கு ஒரு பெரிய நட்பு இருக்கு. இவங்க 2 பேரும் ஃபன்னு செம்மையா ஃபன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இப்போ வந்து ஒரு ஷோல அப்படிதான் ஃபன் பண்ணி வச்சிருக்காங்க 2 பேரும் சேர்ந்து. அது மட்டும் இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா பலமான ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ இவங்க வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், ஃபன்னாவும் கொண்டு போவாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம அமித்துக்கு நல்லா குக் பண்ண வரும். ஸோ இவங்க வந்தா நல்லா இருக்கும். ரைட், குக் வித் கோமாளி பத்தி அப்டேட் தான் வச்சு. அது மட்டும் இல்லாம ஆங்கர்ஸ் தான் இந்த இடத்துல நல்லா நிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 ஆங்கர்ஸ் வச்சிருக்காங்க. இவங்க இந்த வாட்டி சண்டை வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்திருக்குது ஜோயா. இவங்க பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா சமையல்ட்டு ஒரு ஷோல ஜி தமிழ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த ஷோல பாத்தீங்கன்னா இவங்க பண்ற அந்த இன்னசென்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க பேச தெரியாம பேசுறது எல்லாமே பாத்தீங்கன்னா செம்ம ஹிட்டா இருந்துச்சு. இப்போ வந்து அதனால குக் வித் கோமாளி கூப்பிட்டு வச்சிருக்காங்க. உட்கா வந்தவங்களா தூக்கி ஆக்கரா போட்டு வச்சிருக்காங்க. ரைட், செம்ம ஃபன்னா இருக்க போது. அப்புறம் 4 ஜட்ஜஸ் என்னென்ன பண்ண போறாங்க எப்படின்னா, சரி எப்படி இந்த வாட்டியாச்சும் ஜட்ஜஸ்னா கொஞ்சம் ஒழுங்கா கரெக்டா பண்ணுவாங்களா இல்ல வேற மாதிரி போன சீசன் மாதிரி ஏதாச்சும் கான்டெஸ்ட்ல மாட்ட போறாங்களா என்னன்னு தெரியல. பொறுத்து வந்து பார்ப்போம். எனிவே இந்த சீசன் ஒரு புது சீசனா இருக்க போது, பயங்கரமா இருக்க போது. ரைட், நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஷோவை பத்தி நான் ஆல்ரெடி ரிவீல் பண்ணிட்டேன். ஆல்ரெடி இவங்க இந்த ஷோக்கு வர போறாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஷோ வரத்துக்கு இந்த ஷோ லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன். ஆனா அந்த லான்ச் ஆகி 3 or 4 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் இவங்களே உள்ள வந்திருக்காங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா ஹாப்பி லைஃப் ஹாப்பி ஒய்ஃப்னு ஒரு ஷோ. அந்த ஷோல பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் உள்ள போயிருக்காங்க. ஃபன் அவ்வளவு அந்த அளவுக்கு ஃபன் பண்ணி வச்சிருக்காங்க. கானா வினோத்னா ஃபன்னா பண்ணி இந்த ஷோல பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து செம்ம ஃபன் பண்ணாங்க. அதனால தான் இவங்க வந்து குக் வித் கோமாளிக்கே வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். அது யாருன்னு கேட்டீங்கன்னா கானா வினோத் அண்ட் பாக்கியா இவங்க 2 பேரும் செம்ம ஃபன் பண்ணி வச்சுட்டாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அமித் அண்ட் ஸ்ரீரஞ்சன் இவங்களும் செம்ம ஃபன் பண்ணி வச்சுட்டாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்தா ஒரு ஃபன்னா இருக்கு. ஸோ அதனாலதான் குக் வித் கோமாளி இவங்க 2 பேரும் வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லுவேன். இப்போ இந்த ஷோல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் செம்ம ஃபன்னா தான் கொண்டு போயிருக்காங்க. கானா வினோத் கவுண்டரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னசென்ஸா இருக்கட்டும், அப்புறம் நிறைய ரிவீலும் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதுல சில செக்மெண்டா இருந்தது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா பிரசிடென்ட் சாண்ட்ரா அவங்களோட எமோஷனல் தான் இங்க வந்து ஷேர் பண்ணாங்க. அந்த இடத்துல அவங்க அழுதேட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க எமோஷனல் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஷோ பாத்தீங்கன்னா புரிய அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல என்னன்னு சொல்லிட்டு புரிய வச்சிருக்காங்க. அந்த ஷோல அவங்களை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, எப்படி பேசிக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் புரிய வச்சிருக்காங்க. இந்த ஷோல பாத்தீங்கன்னா செம்ம ஃபன்னா இருந்துச்சு, செம்ம எமோஷனல். நல்லா வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இங்க புரிய வச்சிருக்காங்க. நல்லா இந்த ஷோவை கொண்டு போயிருக்காங்க தான் சொல்லணும். இதுல ஸ்டார்டிங் மொத்தம் 3 ரவுண்ட் நடக்குது. ஸ்டார்டிங் ஒரு ரவுண்ட் நடக்குது. அந்த ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம கானாவை வின் பண்றாரு. வின் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல 3 பாக்ஸ்ல ஒரு பாக்ஸ்ல வந்து ஒரு கிஃப்ட் இருக்கு. 10,000 மதிப்புல ஒரு வவுச்சர் இருக்கு. அந்த வவுச்சரை போயிட்டு ஃபர்ஸ்ட் இதே வந்து கானாவை வின் பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் அந்த 3 பாக்ஸ்ல போயிட்டு கரெக்டா அந்த வவுச்சர் பாக்ஸை தொட்டு எடுத்துட்டு வந்துட்டாரு. கானாவனத்துக்கு பாக்ஸ் தோறதுனா புதுசா அசால்ட்டா எடுத்துட்டு வந்துட்டாரு. அண்ட் செகண்ட் ரவுண்ட் யார் வின் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அமித் அண்ட் ஸ்ரீரஞ்சன் இவங்க வின் பண்றாங்க. இவங்க போயிட்டு பாத்தீங்கன்னா 3 பாக்ஸ் இருக்கு. 3 பாக்ஸ் வந்து தொட்டு ஒரு பாக்ஸ் அமித் எடுக்க போறாரு. அமித் எடுக்க போறது என்ன வந்திருக்கு, சொம்பு வந்திருக்கு. ரைட்டா, எல்லாமே ஏதோ ஒரு பிளான் பண்ணி தான் இங்க உள்ள வச்சிருக்காங்கன்ட்டு அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் மூணாவது ரவுண்டுக்கு என்ன கிஃப்ட், மூணாவது ரவுண்டுக்கு கிஃப்ட் எதுவும் தரல போல. அவங்க வந்து உங்க அண்டர்ஸ்டாண்டிங் வந்து புரிய வச்சது தான் உங்களுக்கு கிஃப்ட்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஷோ நல்லா ஃபன்னா போச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா இதே இவங்க இந்த காம்போ வந்து அப்படியே குக் வித் கோமாளி இன்னும் ஃபன்னா கொண்டு போவாங்க, போர் அடிக்காம கொண்டு போவாங்க தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம குக் வித் கோமாளியில கானாவின்னு ஒருத்தர் இருக்காங்க. பிக் பாஸ்ல விட்டதா இந்த இடத்துல விடவே கூடாது, கப்பு நமக்கு தான் வரணும் அப்படின்னு அளவுக்கு தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம் என்ன பண்றாங்கட்டு, என்ன கொண்டு போறாங்க, எப்படி பண்றாங்கன்ட்டு பொறுத்து தான் பார்க்கணும். இது சொல்லவும் முடியாது, யார் வின் பண்ண போறேன்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா இங்க வெளில இருந்து பக்கத்துல அப்படி இருக்கு, உள்ள பாலிடிக்ஸ் நடக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை விட நம்ம வீடியோ முடியுது. அண்ட் இது நிறைய வாட்டி கேட்டுட்டேன். அண்ட் நிறைய பேர் வந்து இந்த வெப் சீரிஸ் ரிவ்யூ பண்ணுங்க, அந்த வெப் சீரிஸ் ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு சின்ன ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லா வெப் சீரிஸும் உங்களுக்கு ரிவ்யூ வந்துடும். இன்னும் ஒரு 5 or 6 டேஸ்ல வந்து அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிரும். அந்த சால்வ் ஆனோடனே உங்களுக்காக வந்து நான் வந்து அந்த ரிவ்யூ எல்லாத்தையும் பண்றேன். எல்லா வெப் சீரிஸோட ரிவ்யூ நம்ம சேனல்ல வரப்போகுது. பொறுத்திருந்து வெயிட் பண்ணி பாருங்க. அண்ட் நீங்க உங்களுக்கு என்ன வெப் சீரிஸ் ரொம்ப பிடிக்கும்,
அதை நீங்கள் ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் பண்ணுறேன். அண்ட் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு பாருங்கள், அந்த ஹைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.